மனுஷன் இப்படித்தான் இருக்கிறான். நீ பெரிய ஆலிம்ங்கிறிய, பெரிய அறிஞர்ங்கிறிய, பெரிய மகான்ங்கிறிய, இந்த பலவீனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை நீ காட்டு. பெருமை இருக்கிறது, அவசரக்காரனாக இருக்கிறான், பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அநியாயம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான், பதற்றம் அடையக்கூடியவனாக இருக்கிறான், கோபம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான், தான தர்மங்களை தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். மனுஷனுக்கு ஏராளமான பலவீனம் இருக்குது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த பலவீனத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு மனுஷனை நீங்க காட்டுங்க. அவர் சொல்லிவிட்டால் தப்பே வராது, அவர் சொன்னா நியாயமா தான் இருக்கும். எல்லாத்தையும் மொத்தமா நம்ம ஒரு ஆள் மேல அள்ளி கொட்டுறோமே, அவர்தான் எனக்கு மார்க்கத்துக்கு அத்தாரிட்டி என்று சொல்லுகிறோமே. மனுஷன் என்றால் இப்படித்தான் இருப்பான் என்று இறைவன் சொல்லுகிறானே, இதுக்கு மாற்றமாக ஒரு அறிஞரை நீங்க காட்டிருங்க. காட்டவே முடியாது. இறைவன் அப்படி சொல்லி தாரான். அப்ப பலவீனமான ஒரு மனுஷனை வைத்துக் கொண்டு எனக்கு அவர்தான் வழிகாட்டி, எனக்கு இவர்தான் முன்னோடி, அவர் சொன்னால் தப்பே வராது என்றால் நம்முடைய அறிவுல தான் கோளாறு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்துள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் தமிழகத்திலே ஏறத்தாழ நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே 40 ஆண்டு காலமாக ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து வருகிறோம். இந்த பிரச்சாரத்தின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு சகோதரர்கள் மார்க்க விழிப்புணர்வுகளை பெற்று இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு கோணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த மார்க்க விழிப்புணர்வு அற்றவர்களாக தங்களுடைய பழைய கொள்கையிலே மிக தீவிரமாக ஈடுபடக்கூடியவர்களாக இன்றைக்கும் பார்க்கலாம். மௌலூதுகளில் இருந்து, ராத்திபுகளில் இருந்து, தர்கா வழிபாடுகளை மிகவும் கொண்டாடுகின்ற நிலைப்பாடுகளை எல்லாம் இன்றைக்கு சாராதமாக பார்க்க முடிகிறது. மதுஹபுகளை விட்டுவிடவில்லை, அதை இன்றைக்கு தூக்கி பிடிக்கக்கூடிய நிலைப்பாடுகளையும் எத்தனையோ இடங்களிலே இருப்பதை பார்க்கலாம். ஒரு சாரார் இந்த தீமையான பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கும், இன்னும் சில பேர் இல்லை இல்லை நாங்கள் அந்த கொள்கையில் தான்